வணக்கம். வைத்தியநாதர் திருவடி சரணம். சிறுலிபுத்தூரிலிருந்து பாரம்பரிய வைத்தியர் அண்ணாமலை ஆனந்த். சிறுதானியத்தில் கேழ்வரகு அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். கேழ்வரகு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தான் அதிகமான உபயோகம் எதுவுமே இல்லை. இதே இது நீங்கள் கர்நாடகாவில் போனீங்கன்னா பெரிய ஸ்டார் ஹோட்டலில் கூட கேழ்வரகை களியாக கிண்டி ஒரு உருண்டையாக முத்தா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதுக்கு அந்த கர்நாடக மாநிலத்தில் பேர் முத்தா. அதுக்கு சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு அந்த மாதிரி சைடிஷை அவங்க ஹைடெக்காக வச்சுருப்பாங்க. நம்ம நாட்டிலையும் இந்த கேழ்வரகு அளவுக்கு அதிகமாக குடிக்கிற பழக்கம் இருந்துச்சு. கேழ்வரகு சர்க்கரை நோயாளிகள் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. எங்கள் அப்பாவோட அப்பா, எங்கள் தாத்தா டயபிட்டிஸ் பேஷண்ட்டு. அவங்களுக்கு டெய்லி கேழ்வரகு கூழ் தான் காலையில் சாப்பிடுவாங்க. 96 வயசு வரைக்கும் இருந்தாங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 65 வயசுலேருந்து அவங்களுக்கு டயாபிட்டிஸ் இருந்துச்சு. எனக்கு ஒரு 15 வயசு இருக்கும்போதே நான் அவங்கள பார்த்துருக்கேன். நல்லா எனக்கு தெரியும். அவங்களுக்கு டயாபிட்டிஸ் இருந்ததுக்கு அதிகமாக எந்த மாத்திரையும் அவங்க சாப்பிட்டதே கிடையாது. 2 வழக்கமாக வச்சுருந்தாங்க. காலையில் வெத்தலை எப்பயுமே போடுவாங்க. காலையில் ஒருக்க போடுவாங்க, மத்தியானம் ஒருக்க போடுவாங்க. ஒரு 4-5 டைம் இடித்து வெத்தலை போடுவாங்க. அதுபோக இந்த கேழ்வரகு அப்படின்னு சொல்லுவோம், அந்த தானியத்தை மாவாக திரித்து கூழாக காய்ச்சி குடிப்பாங்க. அதனுடைய பேர்லேயே பார்த்திங்கன்னா கேழ்வரகு அப்படிங்கிறது கேழ்வரம், அதுதான் அதனுடைய அர்த்தம். அந்த நம்ம வரம் அங்கே கேட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கான ஆரோக்கியத்தை அந்த தானியம் நமக்கு தருது. நீங்களும் கேழ்வரகு அடிக்கடி சாப்பிடுங்க. ப்ரௌன் கலரில் இருக்கும். சாப்பிட்றதுக்கு ஒரு வாசனையாக நல்ல சுவையாக இருக்கும். இப்போல்லாம் நிறைய பேர் அதை வறுத்து மாவை அரைக்கிறாங்க. நிறைய நம்ம சாப்பிட்ற மிகப்பெரிய ஹைடெக் புரோட்டீன் பவுட்ரு இதில் பூராமே நம்ம தானியத்தில் உள்ள பவுடர்கள் தான் அதில் அதிகமாக இருக்குது. ஏன்னா எல்லாமே கிலோ நமக்கு ஒரு 60 ரூபா, 70 ரூபா, 100 ரூபாய்க்குள்ளே கிடைக்கக்கூடிய தானிய பொருட்கள் பூராமே நம்ம ஹைடெக்கான புரோட்டீன் பவுடராக அது மாறி நம்மக்கிட்ட வரும்போது அரை கிலோ 200 ரூபா, 1 கிலோ 400 ரூபாய்க்கு போயிடுது. அதனால் இந்த தானியங்களை நீங்கள் அரைச்சி மாவாக உபயோகப்படுத்தி, ஏன்னா புரோட்டீன் பவுடராக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஒரு ஸ்பூன் தான் சாப்பிட முடியும். இது 10 ஸ்பூனை நீங்கள் கூழாக காய்ச்சி குடிக்கலாம். உடம்புக்கு மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும். நவ தானியத்தையும் வாங்கி நீங்கள் அரைச்சி பவுட்ரு பண்ணி தினமும் ஒரு நேரம் மால்ட் மாதிரி காய்ச்சி இரவோ காலையிலேயோ குடிப்பது மிகவும் சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம். வைத்தியநாதர் திருவடி சரணம்.